எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 14வது அத்தியாயம் உங்க வாழ்க்கையோட ரொம்ப யதார்த்தமான டெய்லி நீங்க அனுபவிக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தினது. சில நாள் காலையில எந்திரிச்ச உடனே மனசு அம்புட்டு நிம்மதியா சாந்தமா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு தோணும். ஆனா அடுத்த நாளே திடீர்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய வெறி, பேராசை, ஓயாம ஓடணும், காசு சம்பாதிக்கணுங்கிற ஒரு பதற்றம் வந்து தொத்திக்கும். இன்னும் சில நாளோ பெட்டகட்டு எந்திரிக்கவே மனசு வராது. ஒரே சோம்பேறித்தனம், தூக்கம், உலகத்துல என்ன நடந்தா எனக்கென்னங்கிற ஒரு மந்த புத்தி வந்து உட்காந்துக்கும். ஒரே மனுஷன்தான், ஆனா ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட் செட் இப்படி விதவிதமா மாறுது? நம்மள பின்னாடி இருந்து ரகசியமா ஆட்டி வைக்கிறது யாரு? இதோட அசல் விடைதான் இந்த குணத்ரய விபாக யோகம். அத்தியாயத்தோட பேரை முதல்ல பிரிச்சு பார்ப்போம். குண பிளஸ் த்ரய பிளஸ் விபாக. அதாவது நமக்குள்ள இருக்கிற 3 குணங்களை பிரிச்சு அக்யூரேட்டா அறிந்து கொள்ளும் கலைன்னு அர்த்தம். முந்தைய அத்தியாயத்துல இந்த உடம்புங்கிற வயலையும் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் பத்தி கிருஷ்ணர் ரொம்ப ஆழமா விவரிச்சாருல்ல, அதோட நேரடி தொடர்ச்சி தான் இது. அந்த இயற்கையும் பிரகிருதியும் ஆன்மாவும் புருஷனும் எப்படி ஒன்னா இணையுது, அப்படி இணையும் போது இந்த 3 குணங்கள் எப்படி நம்மள ஒரு பொம்மை மாதிரி வச்சு ஆட்டி படைக்குதுங்கிற அந்த மகா தத்துவத்தை இங்க கிருஷ்ணர் ஓப்பனா உடைக்கிறாரு. கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்துல ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு, அர்ஜுனா, ஞானங்கள்லேயே ஆகச்சிறந்த உன்னதமான ஞானத்தை இப்போ நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன். இதை அறிஞ்சுக்கிட்ட பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும் இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு மாபெரும் முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஞானத்துல நிலை பெற்ற ஒருத்தனுக்கு இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது பிறப்பும் கிடையாது, பிரபஞ்சம் அழியும் போது அழிவும் கிடையாது அப்படின்னு இதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையே நாம தான் நம்ம புத்தியால நடத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம ஒரு பெரிய மாய கைத்துல கட்டப்பட்டு இந்த முக்குணங்களோட ஆதிக்கத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 3 குணங்கள் தான் நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் நம்மளோட ஒட்டுமொத்த கேரக்டரையும் டிசைன் பண்ணுது. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட படைப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த மகா ரகசியம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் எப்படி உருவானுச்சு? அதை பத்தி கிருஷ்ணர் அடுத்து சொல்ற அந்த படைப்பு ரகசியத்தை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இப்போ கிருஷ்ணர் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி உருவானுச்சு, நாம எல்லாரும் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தோங்கிற அந்த மாபெரும் சிருஷ்டி ரகசியத்தை ரொம்ப பிரம்மாண்டமா விவரிக்க தொடங்குறாரு. கடவுள்னா யாரு, இயற்கைனா என்னங்கிற அந்த பெரிய கேள்விக்கு இந்த 2 ஸ்லோகங்கள்ல அக்யூரேட்டா விடை கிடைக்குது. பகவான் சொல்ற அந்த படைப்பு ஸ்லோகங்கள் இதோ. மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவக சர்வபூதானாம் ததோ பவதி பார்த்த சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தயக சம்பவந்தி யாஹ் தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பீஜ பிரதஹ் பிதா. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே நம்ம புத்தி அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும். பார்த்தா அர்ஜுனா, இந்த மகத் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுற மூல இயற்கை பிரகிருதி தான் என்னோட கருப்பை ஊம்பு. அந்த பெரிய கருப்பைக்குள்ள ஆன்மாவாகிய விதையை ஈடுகிற தந்தை நானேதான். கௌந்தேயா, இந்த உலகத்துல தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள்னு எந்தெந்த கருப்பையில இருந்து என்னென்ன வடிவங்கள் உருவானாலும் அது அத்தனைக்கும் மூல கருப்பை அந்த இயற்கைதான். அதுல விதையிட்ட தந்தை நானேதான் அப்படின்னு உணர்ந்துக்கோ. இந்த தத்துவத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் இங்க இயற்கைய ஒரு தாய் வடிவமாவும் தன்னை ஒரு தந்தை வடிவமாவும் காட்டுறாரு. இந்த ஜட இயற்கைங்கிறது வெறும் பஞ்சபூதங்களும் உடம்பும் தான். அதுக்கு தானா இயங்குற சக்தி கிடையாது. எப்போ அந்த பரம்பொருள் தன் எனர்ஜிய, அதாவது ஆன்மாவாகிய விதைய அந்த இயற்கைங்கிற கருப்பைக்குள்ள செலுத்துறாரோ அப்போதான் அங்க உயிர் பிறக்குது. இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற அத்தனை ஜீவராசிகளும் இந்த தாய் தந்தை சேர்க்கையால உருவான குழந்தைகள்தான். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மர்மம் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா ரொம்ப தூய்மையானது, அழிவற்றது, எந்த கரையும் இல்லாதது. ஆனா அந்த பரம்பொருளோட அங்கிங்கான ஆன்மா இந்த இயற்கைங்கிற தாயோட கருப்பைக்குள்ள வந்து இந்த உடம்பை எடுத்த உடனே அது எப்படி இந்த உலகத்துல மாட்டிக்குது? அத ரகசியமா கட்டி போடுற அந்த சக்தி எது? அந்த பூட்டு எப்படி போடப்படுதுங்கிறத விவரிக்கிற அந்த முக்குணங்களின் அறிமுகத்தை அடுத்ததா ரொம்ப டீப்பா பார்ப்போம்.
இப்போ கிருஷ்ணர் இந்த உடம்புக்குள்ள வந்தவுடனே அந்த தூய்மையான ஆன்மா எப்படி பூட்டி வைக்கப்படுதுங்கிற அந்த மர்மமான முடிச்ச அவிழ்க்கிறாரு. நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நாம ரொம்ப சுதந்திரமா இருக்கோம்னு. ஆனா நமக்கு தெரியாம நம்மள பின்னாடி இருந்து கட்டுப்படுத்துற அந்த 3 ரகசிய கயிறுகளை பத்தி இந்த ஸ்லோகத்துல அவர் தெளிவுபடுத்துறாரு. பகவான் சொல்ற அந்த முக்கியமான ஸ்லோகம் இதோ: சத்துவம் ரஜஸ் தமஸ் இதி குணாஹ் பிராக்ருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினம் அவ்யயம். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. மகாபாஹோ அர்ஜுனா, இயற்கையிலிருந்து தோன்றிய சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 3 குணங்களும் தான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற என்னைக்குமே அழியாத பற்றற்ற ஆன்மாவை இந்த அழியக்கூடிய உடம்போடு எப்படி கட்டி போடுதுங்கிறத உணர்ந்துக்கோ. இந்த கயிறு உதாரணத்தை ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். குணா அப்படின்னா சமஸ்கிருதத்துல கயிறு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒருத்தனோட கைகளை கட்டி போடணும்னா நமக்கு கயிறு வேணும்ல, அதே மாதிரி தான் இயற்கையிலிருந்து வர்ற இந்த 3 குணங்களும் 3 வெவ்வேறு வண்ண கயிறுகள் மாதிரி நம்ம ஆன்மாவை கட்டி போடுது. சத்துவ குணம்னா அது ஒரு வெள்ளை நிற கயிறு, நன்மை அல்லது அமைதி. ரஜோகுணம்னா அது ஒரு சிவப்பு நிற கயிறு, ஆசை, செயல், பதட்டம். தமோ குணம்னா அது ஒரு கருப்பு நிற கயிறு, அறியாமை, சோம்பல், மந்தபுத்தி. கயிறு வெள்ளையா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி கட்டுப்பட்டு நிக்கிறவனுக்கு அது கட்டுதானே. அதே மாதிரி தான் நாமும். இந்த 3 குணங்களும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கலவையா கலந்து நம்மளை எப்பவும் ஆட்டு வச்சுட்டே இருக்கு. நாம ஒரு வேலை செய்யறோம்னா அது நம்மளோட சுயமான முடிவு கிடையாது. அந்த நிமிஷத்துல நம்மளை கட்டியிருக்கிற குணத்தோட தூண்டுதல் தான் அது. இந்த உண்மை தெரியாத வரைக்கும் நாம இந்த சம்சார பந்தத்துல மாட்டி தவிச்சுட்டே இருக்கணும். சரி, இந்த 3 கயிறுகள்ல முதலாவதா இருக்கிற ரொம்ப தட்டையான பிரகாசமான எல்லாரும் நல்லதுன்னு நினைக்கிற அந்த சத்துவ குணம் நம்மளை எப்படி ஒரு தங்க விலங்கு மாதிரி மாட்டி வைக்குது? அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து என்ன? அதை பத்தி கிருஷ்ணர் சொல்ற அந்த விளக்கத்தை அடுத்ததா ரொம்ப டீப்பா பார்ப்போம். இப்ப கிருஷ்ணர் அதுல முதலாவதா இருக்கிற சத்துவ குணம் அப்படிங்கிற குணத்தோட சுபாவம் என்ன, அது மனுஷனை எப்படி தன் பிடியில வச்சிருக்குங்கிறத விளக்க ஆரம்பிக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா சத்துவ குணம்னா ரொம்ப நல்லது, எப்பவும் நல்லவரா அமைதியா இருக்கிறது தான் ஆன்மீகத்தோட உச்சம்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய ரகசிய பூட்டு இருக்குன்னு கிருஷ்ணர் இங்க எச்சரிக்கிறாரு. பகவான் சொல்ற அந்த பிரகாசமான ஸ்லோகம் இதோ: தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே நம்ம புத்தியில ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அனகா, அதாவது பாவமற்ற அர்ஜுனா, அந்த 3 குணங்கள்ல சத்துவ குணம் இருக்கே அது ரொம்ப தூய்மையானது, பிரகாசமானது, எந்த நோய் நொடைகளும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான நிலை. ஆனா அது என்ன பண்ணும்னா ஒரு மனுஷனை சுகத்தின் மீதான பற்றினாலும் அறிவின் மீதான பற்றினாலும் இந்த உடம்போடு கட்டி போடுது. இந்த தத்துவத்தை ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். சத்துவ குணம் மேனோங்கி இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் ரொம்ப ஒழுக்கமா இருப்பான், தர்மம் செய்வான், எப்பவும் அமைதியா சாந்தமா பேசுவான், நிறைய புத்தகங்கள் படிச்சு ஞானத்தை தேடுவான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஈகோ வந்து உட்காரும். அவனுக்குள்ள நான் எம்புட்டு நல்லவன், நான் எம்புட்டு அறிவாளி, நான் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கேன்னு ஒரு போலி அகம்பாவம் பிறக்கும். ஒருத்தரை இரும்புச் சங்கிலியால கட்டுனாலும் கட்டுதான், தங்கச் சங்கிலியால கட்டுனாலும் கட்டுதான்ல. இந்த சத்துவ குணம்ங்கிறது ஒரு தங்க விலங்கு மாதிரி. அது உங்களை நல்ல விஷயங்கள்ல பற்று வைக்க வச்சு நான் மத்தவங்களை விட உயர்ந்தவன்கிற அந்த ஆன்மீக அகங்காரத்துக்குள்ள பூட்டி வச்சிரும். எனக்கு எப்பவும் இந்த சுகமும் இந்த அறிவும் வேணும்னு அவன் அதுக்கு அடிமையாயிடுவான். அதுதான் சத்துவகுணம் ஆன்மாவை கற்ற விதம். இந்த போதனையை கேட்கும்போது அர்ஜுனனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பார்க் அடிக்குது. தான் நல்லவனா இருக்கணும், தர்மத்தை காக்கணும்னு நினைச்சது கூட ஒரு பற்றுதானான்னு அவன் யோசிக்கிறான். குருவோட குரல்ல இப்போ அந்த தூய்மையான எச்சரிக்கை அப்பட்டமா ஒலிக்குது.
சரி, சத்துவ குணமே இப்படி தங்க விலங்கா கட்டுதுன்னா அப்போ பேராசையையும் ஓட்டப்பந்தயத்தையும் தந்து நம்ம நிம்மதியையே கெடுக்கிற அந்த இரண்டாவது குணமாகிய ரஜோகுணம் நம்மளை எப்படி இரும்பு விலங்கா மாட்டி வைக்குது? அத பற்றி அடுத்ததா ரொம்ப ஆழமா பாப்போம். இப்போ கிருஷ்ணர் இந்த உலகத்துல இருக்கிற 90% மனுஷங்களை ஓயாம ஓட வச்சிட்டு இருக்கிற அந்த 2வது குணமாகிய ரஜோகுணம் பத்தி விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தோட அத்தனை ஓட்டப்பந்தயங்களுக்கும் நிம்மதியின்மைக்கும் அசல் காரணம் இந்த ரஜோகுணம் தான். பகவான் சொல்ற அந்த அதிரடியான ஸ்லோகம் இதோ: ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்கஸ் சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேஹினம். இதோட அர்த்தத்தை கவனிங்க. கௌந்தேயா, ரஜோகுணம் இருக்கே அது ராகாத்மகம், அதாவது ஆசையும் விருப்பமும் நிறைந்த சுபாவம் கொண்டது. அது மனுஷனுக்குள்ள திருஷ்ணா எனப்படும் பேராசையையும் உலகப் பொருட்கள் மேல அம்புட்டு பற்றையும் உருவாக்கும். அது அந்த ஆன்மாவை கர்ம சங்கேன, அதாவது செயல்கள் மற்றும் அதோட பலன்களோட இந்த உடம்புக்குள்ள அமுக்கி கட்டி போடுது. இந்த ரஜோகுணத்தோட கேரக்டரை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த குணம் மேலோங்கிற ஒருத்தனுக்கு ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார முடியாது. எப்பவும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், காசு சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா கட்டணும், பெரிய ஆளாகணுங்கிற அந்த வெறி அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் செய்யற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் எனக்கென்ன லாபம் கிடைக்குங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இதுதான் இரும்பு விலங்கு. ரஜோகுணம் உங்களை எப்பவும் ஒரு பதற்றத்திலேயே வச்சிருக்கோம். அவன் நம்மளை விட முன்னாடி போயிட்டான், நாம இன்னும் இங்கேயே இருக்கோங்கிற அந்த ஒப்பீடும் பொறாமையும் அசாந்தியும் இந்த ரஜோகுணத்தோட கிஃப்ட் தான். இது மனுஷனை கர்ம வினைகள்ல அப்படியே மாட்டி வச்சிரும். ஒரு ஆசை தீர்றதுக்குள்ள அடுத்த 10 ஆசைகளை முளைக்க வச்சு அவனை ஆயுசு முழுக்க ஒரு கைதி மாதிரி ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அத்தனை ஈகோ சண்டைகளுக்கும் போர்களுக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த ரஜோகுணம் தான். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது போர்க்களத்துல நிக்கிற அர்ஜுனனுக்கு தனக்குள்ள இருக்கிற அந்த ரஜோகுணத்தோட ஆதிக்கம் புரியுது. போர் செய்யணும், ஜெயிக்கணும், புகழடையணும்னு நினைக்கிற அந்த வீரன் உத்வேகத்துக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி இதுதான். குருவோட முகத்துல இப்போ ஒரு தீர்க்கமான ஆளுமை தெரியுது. சரி, சத்துவமும் ரஜசும் ஓகே, ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப ஆபத்தான, நம்ம புத்தியவே மழுங்க வச்சு நம்மள தூங்க வைக்கிற அந்த 3வது குணமாகிய தமோ குணம் நம்மளை எப்படி ஒரு இருள் விலங்கா கட்டுப்போடுது. அது அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இப்போ கிருஷ்ணர் இந்த 3 குணங்கள்லயே எல்லாரையும் விட ரொம்ப ஆபத்தான, மனுஷனை ஒரு மிருக நிலைக்கு கீழே தள்ளக்கூடிய அந்த 3வது குணமாகிய தமோ குணம் பத்தி விவரிக்கிறாரு. இது நம்ம புத்தியையே டோட்டலா லாக் பண்ற ஒரு இருள் விலங்கு. பகவான் சொல்ற அந்த எச்சரிக்கை ஸ்லோகங்கள் இதோ: தமஸ்த்வ அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபி தன் நிபத்னாதி பார்த்த சத்வன் சுகே சஞ்சயதி ரஜः கர்மணி பார்த்த ஞான ஆவ்ருத்ய து தமः பிரமாதே சஞ்சயத்யுத. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு அலர்ட் பிறக்கும். பார்த்தா தமோ குணம் இருக்கே அது அஜ்ஞானஜம், அதாவது அறியாமையிலிருந்து பிறப்பது. அது உடம்போட இருக்கிற அத்தனை உயிர்களையும் மயக்கக்கூடியது. அது ஒரு மனுஷனை பிரமாதம், அதாவது விவேகமின்மை, அலட்சியம், ஆலசியம், அதாவது சோம்பேறித்தனம், நித்ரா, அதாவது தூக்கம் ஆகிய 3ஆலையும் இந்த உடம்புக்குள்ள அமுக்கி கட்டி போடுது. அர்ஜுனா, சுருக்கமா சொன்னா சத்துவம் சுகத்துல சேர்க்கும், ரஜஸ் செயல்ல சேர்க்கும், ஆனா தமஸ் அறிவை மறைச்சு உங்களை அறியாமையில சேர்க்கும். இந்த தமோ குணத்தோட ஸ்வபாவம் ரொம்ப கொடூரமானது. இந்த குணம் மேலோங்கிற ஒருத்தனுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய தோணாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லா வேலையையும் தள்ளி போடுவான். ப்ரொக்ராஸ்டினேஷன், எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கணும், சோம்பேறித்தனமா படுத்துட்டே இருக்கணும்னு நினைப்பான். எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கிற விவேக புத்தியே அவன்கிட்ட இருக்காது. எதையுமே அலட்சியமா பார்ப்பான். இதுதான் இருள் விலங்கு. அது உங்க கண்ணை மறைச்சு உங்களை ஒரு படுகுழியில தள்ளிடும். இப்போ கிருஷ்ணர் இந்த 3 குணங்களையும் அழகா கம்பேர் பண்ணி ஒரு சம்மரி கொடுக்கறாரு. சத்துவம் உங்களுக்கு நிம்மதியான சுகத்தை தரும், ரஜஸ் உங்களை ஓயாம வேலை செய்ய வைக்கும், ஆனா தமஸ் உங்க கிட்ட இருக்கிற அறிவையே முழுசா மறைச்சு உங்களை ஒரு மூடனா மாத்திடும்.
இந்த 3 கயிறுகளும் நம்ம மனசுக்குள்ள சும்மா அமைதியா இருக்காது, அதுகளுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே நடக்கும்னு கிருஷ்ணர் அடுத்த ட்விஸ்ட உடைக்கிறாரு. இந்த போதனையை கேட்கும்போது அர்ஜுனனுக்கு தன் வாழ்க்கையில தான் எப்பவெல்லாம் சோம்பேறித்தனத்திலையும் மயக்கத்திலையும் இருந்தோங்கிற அந்த தமோகுணத்தோட முகம் ஞாபகம் வருது. குருவோட குரல்ல இப்போ அந்த எச்சரிக்கையோட தீவிரம் அப்பட்டமா ஒலிக்குது. சரி, இந்த 3 குணங்களும் நம்ம மனசுக்குள்ள எப்படி உள்நாட்டு போர் நடத்துது? இன்னைக்கு உங்க மனசுல எந்த குணம் ஆட்சியில இருக்குங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதோட அறிகுறிகளை அடுத்ததா ரொம்ப ஆழமா பாப்போம். இப்போ கிருஷ்ணர் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு விசித்திரமான உள்நாட்டு போரை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம மனசுங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி. அங்க இந்த 3 குணங்களும் அரியணையில உட்கார்றதுக்காக ஒன்னோட ஒன்னு எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்குமா. அதோட அறிகுறிகள் என்னென்னங்கிறத இங்க தெளிவுபடுத்துறாரு. பகவான் சொல்ற அந்த போர் ஸ்லோகங்கள் இதோ. ரஜஸ் தமஸ் சாபிபூய சத்வம் பவதி பார்த்த. ரஜ சத்வம் தமஸ்சைவ தம சத்வம் ரஜஸ்ததா. இதோட அர்த்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பார்த்தா சில நேரம் சத்வகுணம் என்ன பண்ணும்னா ரஜஸையும் தமசையும் அமுக்கிட்டு அது அரியணையில வந்து உட்காரும். சில நேரம் ரஜோகுணம் சத்வத்தையும் தமசையும் மிதிச்சிட்டு அது டாமினேட் பண்ணும். இன்னும் சில நேரம் தமோகுணம் சத்வத்தையும் ரஜஸையும் தூங்க வச்சுட்டு அது ஆட்சியை பிடிக்கும். அப்போ இன்னைக்கு உங்க மனசுல எந்த குணம் ஆட்சியில இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கும் பகவான் அக்யூரேட்டா சிம்டம்ஸ் கொடுக்கறாரு. உன்னோட உடம்புல இருக்கிற அத்தனை வாசல்களிலும் கண், காது, மூக்கு எல்லாத்துலயும் எப்போ ஞானம்ங்கிற வெளிச்சம் பளிச்சுன்னு பிரகாசிக்குதோ அப்போ உன்கிட்ட சத்துவகுணம் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எப்போ உனக்குள்ள லோபஹ் எனப்படும் பேராசை, ஓயாத உழைப்பு, எதையாவது செய்யணுங்கிற பதட்டம், அமைதியின்மை, உலகப் பொருட்கள் மேல வெறி தோணுதோ அப்போ உன்கிட்ட ரஜோகுணம் ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல உங்க மனசு ஒரு பந்தய குதிரை மாதிரி ஓடும். எப்போ உன்னோட உடம்புலையும் புத்தியிலையும் இருள், செயலின்மை, மந்த புத்தி, பிரமாதம் எனப்படும் மயக்கம் தோணுதோ அப்போ உன்கிட்ட தமோகுணம் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல உங்களால ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாது. இந்த வர்ணனையை கேட்கும்போது அந்த போர்க்களத்துல இருக்கிற அர்ஜுனனுக்கு தான் மனசுக்குள்ள நடக்கிற அத்தனை ஆட்டமும் புரியுது. நாம ஏன் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்றோங்கிற அந்த சைக்காலஜி அவனுக்கு அக்கு வேற ஆணி வேற புரியுது. குருவோட முகத்துல இப்போ ஒரு மாபெரும் சைக்காலஜிஸ்டோட தெளிவு தெரியுது. சரி, இந்த குணங்களோட ஆட்டம் இதோட முடியுதா? நாம சாகிற அந்த நிமிஷத்துல நம்ம கிட்ட எந்த குணம் ஆட்சியில இருக்கோ அதுதான் நம்மளோட அடுத்த பிறவியை தீர்மானிக்குமா? அந்த மரண ரகசியத்தை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இப்போ கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தோட ரொம்பவே திகைக்க வைக்கிற ஒரு மர்மமான மரண ரகசியத்தை உடைக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா நாம இறப்புக்கு பின்னாடி எங்க போவோங்கிறது நம்மளோட கைய மீறின விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ சாகிற அந்த லாஸ்ட் செகண்ட்ல உன் மனசுல எந்த குணம் பவரா இருக்கோ அதுதான் உன்னோட அடுத்த பிறவியோட அட்ரஸை டிசைன் பண்ணும். பகவான் சொல்ற அந்த மரண ஸ்லோகங்கள் இதோ. யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யாதி தேகப்ரித் ததோத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே நம்ம ஆன்மா அப்படியே அலர்ட் ஆகும். அர்ஜுனா, ஒரு மனுஷன் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற அந்த தெளிவான நேரத்துல மரணமடைஞ்சா அவன் பெரிய பெரிய மகரிஷிகள் வாழுற மகா தூய்மையான புண்ணிய உலகங்களை போய் அடைவான். ஒருவேளை அவன் ரஜோகுணம் மேலோங்கி பேராசையோடும் பதற்றத்தோடும் இருக்கிற நேரத்துல மரணமடைஞ்சா அவன் மறுபடியும் செயல்கள்ல பற்றுள்ள மனிதர்களோட குடும்பத்துல வந்து பிறப்பான். ஆனா அவன் தமோகுணம் மேலோங்கி சோம்பேறித்தனத்திலையும் மயக்கத்திலையும் இருக்கிற நேரத்துல மரணமடைஞ்சா அவன் விலங்கு, பறவை, புழு, பூச்சிகள் போன்ற கீழ்நிலை மூட பிறவிகளை அடைவான். என்ன ஒரு அக்யூரேட்டான கணக்கு பாருங்க. நீங்க ஆயுசு முழுக்க எப்படி வாழ்ந்தீங்கிறத விட சாகர அந்த நிமிஷத்துல உங்க மனசோக அலைவரிசை எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம்.
அதனால தான் செயல்களோட பலனை பத்தி சொல்லும்போது சத்துவத்தோட செயல்களுக்கு தூய்மையான புண்ணிய பலன் கிடைக்கும், ரஜோகுணத்தோட செயல்களுக்கு கடைசியில துக்கம் தான் பலனா கிடைக்கும், தமோ குணத்தோட செயல்களுக்கு அறியாமை தான் பலனா கிடைக்கும்னு கிருஷ்ணர் பிரிச்சு காட்டுறாரு. சத்துவத்தில இருந்து ஞானம் பிறக்குது, ரஜஸ்ல இருந்து பேராசை பிறக்குது, தமசுல இருந்து சோம்பலும் மயக்கமும் பிறக்குது. இந்த தத்துவத்தை கேட்கும்போது அர்ஜுனனோட மனசுக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறக்குது. தன் வாழ்நாளோட ஒவ்வொரு நிமிஷமும் தான் மனசை எவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்கணும்னு அவன் புரிஞ்சுக்கிறான். குருவோட குரல்ல இப்போ அந்த மரணத்தை கடந்த கம்பீரம் ஒலிக்குது. சரி, இந்த 3 குணங்களும் நம்மளை இப்படி பிறப்பு இறப்பு சக்கரத்துல மாட்டி வச்சுட்டே இருக்குன்னா, அப்போ இந்த முக்குணங்களையும் தாண்டி குணாதீதனாவது எப்படி? அந்த நிலையை அடையிறதுக்கான வழி என்ன? அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இப்போ கிருஷ்ணர் இந்த ஒட்டுமொத்த அத்தியாயத்தோட அல்டிமேட் கிளைமேக்ஸுக்கு நம்மை கூட்டிட்டு வர்றாரு. சத்துவம் தங்க விலங்கு, ரஜஸ் இரும்பு விலங்கு, தமஸ் இருள் விலங்குன்னு இந்த 3மே நம்மளை ஏதோ ஒரு விதத்துல கைதியாதான் வச்சிருக்கு. அப்போ இந்த விலங்குகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு இந்த முக்குணங்களையும் தாண்டிய குணாதீதன், அதாவது குணங்களை கடந்தவன் ஆவது எப்படி, அவனோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத இங்க விவரிக்கிறாரு. பகவான் சொல்ற அந்த விடுதலை ஸ்லோகம் இதோ. நான்யம் குணேபியः கர்த்தாரம் யதா திருஷ்டா நுபஷ்யதி குணேபியஷ்ச பரம் வேத்தி மத்பாவம் சோ அதிகச்சதி. இதோட ஆழமான பொருள் என்னன்னா, அர்ஜுனா, ஒரு ஞானியானவன், அதாவது திருஷ்டா, எப்போ இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை செயல்களுக்கும் இந்த 3 குணங்களை தவிர வேறு யாரும் செய்பவர் இல்லைன்னு உணர்றானோ, மேலும் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகாசக்தி, அதாவது பரம்பொருள் இருக்குன்னு அறியறானோ, அவன் என்னோட தன்மையை வந்து அடையிறான். பிறப்பு இறப்பு முதுமை துக்கம் அத்தனையையும் தர்ற இந்த 3 குணங்களை ஒருத்தன் கடக்கும்போது அவன் அமிர்தத்துவத்தை, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிடுறான். இந்த தத்துவத்தை கேட்ட உடனே அர்ஜுனனுக்குள்ள ஒரு பெரிய தாகம் பிறக்குது. அவன் உடனே கிருஷ்ணர்கிட்ட 3 மிக முக்கியமான கேள்விகளை கேட்கிறான். ஸ்லோகம் 21. கிருஷ்ணா, இந்த 3 குணங்களையும் கடந்த ஒரு குணாதீதனோட அறிகுறிகள் என்னென்ன? அவனோட நடத்தை இந்த உலகத்துல எப்படி இருக்கும்? அவன் இந்த அசைக்க முடியாத 3 குணங்களை எப்படித்தான் கடக்கிறான்? அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். இந்த கேள்விகள் ரொம்ப பிராக்டிக்கலானது. ஏன்னா குணங்களை கடந்த ஒருத்தன் எப்படி இருப்பான், அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கும் அந்த பாதை புரியும். அர்ஜுனன் இங்க ஒரு சாமானிய மனிதனோட பிரதிநிதியா நின்னு இந்த கேள்விகளை கேட்கிறான். குருவோட முகத்துல இப்போ அந்த சீடனோட தாகத்தை பார்த்த உடனே ஒரு மாபெரும் திருப்தி தெரியுது. அர்ஜுனன் கேட்ட இந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணர் கொடுக்க போற அந்த இறுதி அதிரடி பதில் என்ன? அந்த முக்குணங்களை உடைக்கிற மாஸ்டர் கீ என்ன? அதை அடுத்ததா ரொம்ப பவர்ஃபுல்லா பார்ப்போம். நாம இப்போ குணத்ரய விபாக யோகத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அர்ஜுனன் கேட்ட அந்த 3 கேள்விகளுக்கு கிருஷ்ணர் இங்க ரொம்ப தெளிவான ஒரு மாபெரும் குணாதீதனோட அடையாளங்களை விவரிக்கிறாரு. இந்த லட்சணங்களை கேட்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் உள்ளார்ந்த மாற்றமும் பிறக்கும். பகவான் சொல்ற அந்த அல்டிமேட் ஸ்லோகங்கள் இதோ. சமதுக்க சுகஹ ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்லிய பிரிய பிரியோ தீரஹ துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி மாம் ச யோ அவ்யபிசாரேண பக்தியோகேன சேவதே ச குணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. கிருஷ்ணர் சொல்ற அந்த குணாதீதனோட கேரக்டரை கவனிங்க. முதலாவது அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? சமதுக்க சுகஹ, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ரெண்டையும் சமமா மதிச்சு தனக்குள்ள சாந்தமா இருப்பான். சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, ஒரு மண்கட்டி, ஒரு கடினமான கல்லு, அப்புறம் விலையுயர்ந்த தங்கம், இந்த 3ஐயும் அவன் ஒரே கண்ணோட்டத்துல தான் பார்ப்பான். துல்லிய பிரிய பிரியோ, தனக்கு பிடிச்ச விஷயம் நடக்கும்போதும் பிடிக்காத விஷயம் நடக்கும்போதும் அவனோட தைரியம் தீரக மாறாது. துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிகி, ஒருத்தன் தன்னை அசிங்கமா பழிச்சு பேசினாலும் இல்ல உசத்தி புகழ்ந்து பேசினாலும் ரெண்டையும் சமமா ஏத்துக்குவான்.
நண்பன் எதிரி இருவரையும் சமமாக நினைப்பவன், தான் செய்யற அத்தனை செயல்களுக்கும் பின்னாடி இருக்கிற கர்த்தா நான் இல்லைன்னு சாட்சியா இருக்கிறவன் தான் குணாதீதன். சரி, இந்த நிலையை நாம எப்படித்தான் அடையிறது? அதுக்குத்தான் கிருஷ்ணர் அந்த மாஸ்டர் கீயை கொடுக்கறாரு. மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. எவன் ஒருவன் எதோடையும் விலகாத அசைக்க முடியாத அனன்ய பக்தி யோகத்தால என்னையே எப்போவும் உபாசனை பண்றானோ அவன் இந்த 3 குணங்களையும் ரொம்ப அசால்ட்டா கடந்து பிரம்ம நிலையை அடைய தகுதியானவன் ஆகிடுறான். ஏன்னா அந்த அழியாத பிரம்மத்தின் வடிவமும் தர்மத்தின் இருப்பிடமும் எல்லையற்ற பேரின்பமும் ஆனந்தமும் நானேதான்னு கிருஷ்ணர் இங்க மாபெரும் பிரகடனம் செய்கிறாரு. இங்க உபதேசம் நிறைவடையுது. அந்த போர்க்களத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற அர்ஜுனனோட மனசு இப்ப 3 குணங்களோட விலங்குகளை உடைச்சு எரிஞ்சிட்டு ஒரு மாபெரும் சாட்சி நிலைக்கு வந்துருச்சு. நாமும் இந்த அத்தியாயத்தை கேட்டு முடிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கிளாரிட்டி பிறக்கிறத உணர முடியும். உங்க மனசுல வர்ற கோபமோ சோம்பலோ பேராசையோ எதுவுமே நீங்க கிடையாது, அது எல்லாம் குணங்களோட ஆட்டம்தான் அப்படின்னு பிரிச்சு பார்க்குற அந்த பக்குவம் நமக்குள்ள வந்துடுது. உங்க மனசுல இருக்கிற அத்தனை பயத்தையும் விடுங்க, பக்தி யோகத்தை ஏந்துங்க, உங்க வாழ்க்கை பேரமைதியை நோக்கி நகரட்டும். ஓம் தத் சத்.